உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான மூவி டீம் வந்திருக்காங்க. போட்டோகிராஃபர் படத்துல இருந்து ஹீரோ அஷ்ரஃப் அண்ட் ஹீரோயின் ஜனனி வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் அஷ்ரஃப், வணக்கம் ஜனனி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். ஆஹா, சூப்பர். நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவ்வளோ காத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி போட்டோகிராஃபர் ட்ரெய்லர் பார்த்த ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு காடுக்குள்ளேயே வந்து எங்களை பயங்கரமா டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேள்வி, போட்டோகிராஃபர் இந்த டைட்டில் வச்சதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் உள்ள போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. வேற நிறைய டைட்டில் ட்ரை பண்ணோம், சரி ரொம்ப ஆப்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் ஒரு டைட்டில். பட் ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு பைலட் அல்லவா? சோ நீங்க பைலட் கதை தானே எடுக்கணும், ஏன் போட்டோகிராஃபி கதை? மேம், கேமரா சின்ன பட்ஜெட்டு, டக்குன்னு எடுத்துடலாம். ஏர்கிராஃப்ட் பெருசு, பெரிய பட்ஜெட்டு, நீங்க சொன்ன மாதிரி உடனே எடுத்துட முடியாது. ஆனா எடுக்க நான் ரெடியா தான் இருக்கேன். ஓகே, அடுத்த கதை அப்ப வந்து பைலட் கதையா? எஸ் எஸ் எஸ். டைட்டில் பைலட் கரெக்ட்டா? விமானின்னு வச்சிடலாம். விமானி. ஓ நைஸ். விமானம் மாதிரி விமானி. நைஸ். அண்ட் ஜனனி, so happy to see you as a heroine in this movie. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரொஃபைல் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. பட் சார் இல்ல, அவங்களோட டீம். சார் என்ன பார்க்கவே இல்லை, அவங்களோட டீம் வந்து பார்த்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி, ஆஸ் யூஷுவல் நம்ம போற மாதிரி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ற மாதிரி போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, போன உடனே வாங்க அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சு ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன வந்த உடனே உட்கார வச்சு எதுவுமே கேட்காம கதை சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். பட் ஸ்டோரி வந்து இது வரைக்கும் கேட்காத ஒரு ஸ்டோரி, அந்த மதிக்கெட்டான் சோலை அப்படின்னும் போது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட், என்ன ஸ்டோரி சொல்லிட்டாங்க, அதுவும் புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னும் போது ரொம்ப சொல்லாம மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. டக்குன்னு சொல்லிட்டாங்க, சரி என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு யோசிச்சேன். பட் இருந்துமே ஸ்டோரி கேட்டு வந்துமே எனக்கு ஒரு டவுட், ஓகே இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படி. பட் அவங்க வந்து இல்ல நம்ம ஷூட் போறோம், நீங்க மத்ததெல்லாம் இப்ப கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாரை பார்த்தேன். சோ அப்படிதான். ஓகே, சோ அப்படிதான் ஆடிஷன் நடந்தது. ஆமா. ஆக்சுவலா இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்டே ஆகணும். சொல்லுங்க. டிவி ஆங்கரா இருக்கிறது கஷ்டமா இருக்கா, இல்ல ஹீரோயினா இருக்கிறது கஷ்டமா இருக்கா? இதுல வந்து ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல, ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாதான் வந்து ஒர்க் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும். பட் எனக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்சு பண்றது. அப்படி டிப்ளமேட்டிக்காலாம் நீங்க பதில் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. கஷ்டமா இல்ல இஷ்டமா இருக்குன்றத அப்படி சொல்றாங்க. இப்ப ஆங்கரிங் அண்ட் நடிக்கிறதுல எதுவுமே எனக்கு பெருசா கஷ்டமா தெரியல. ரெண்டுமே பிடிச்சு பண்றதுனால எனக்கு டிஃபிகல்டிஸ் பெருசா தெரியல. பட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கரிங் இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம இண்டோர்ல பண்ணிடுவோம். பட் ஷூட்டிங் அப்படின்னும் போது நம்ம அவுட்டோர் போனா இந்த மே, ஜூன், ஜூலை எல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நான் ஒரு நாள் ஷூட் போனேன்னா அடுத்த நாள் நான் வேற மாதிரி வருவேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் பிரச்சனை, வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஜென்ரலா இப்ப வந்து நிறைய பேர் வந்து டிவில இருந்து ஹீரோயினா மாறி இருக்காங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க டிவில பெருசா வரமாட்டாங்க ஆங்கரா. பட் நீங்க வந்து டிவியும் இப்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நான் நிறைய கிளாமர் பண்ண மாட்டேன், நிறைய இன்டிமசி சீன்ஸ் வந்து நான் பண்ண மாட்டேன். நம்ம கேட்கும்போது நிறைய அதுதான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அதனால ரிஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ சாரோட டீம் அப்படின்னும் போது அவங்க அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. அதனால ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி டீம் கூட நான் டிராவல் பண்றேன். சாரோட டீம் வந்து ரொம்ப 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 நல்ல டீம். ஸோ அதனால அந்த மாதிரி டீம் இருக்கணும். ஸோ எனக்கு ஏற்ற விஷயங்கள் வந்து கரெக்டா இருந்ததுன்னா நான் அந்த மாதிரி மட்டும் டிராவல் பண்றேன். ஸோ அதை நம்பி டோட்டலா நான் உள்ள போயிடாம எனக்கு வந்து இந்த நியூஸ் ரீடிங், ஆங்கரிங் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியும். பிகாஸ் என்னோட இதுக்கு நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால ஓகே இது போதும் அப்படின்னு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. உங்களுக்காக ஏகப்பட்ட சாயா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஜனனிக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம ஷோக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது. சோ உங்களுக்கு இருந்தே ஆரம்பிப்போம். மசாலா டீ, பிளாக் டீ, மாச்சா டீ, ஜிஞ்சர் டீ, எந்த டீ வேணும் உங்களுக்கு? ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ. ஓகே, ஜிஞ்சர் டீ உள்ள ஜிஞ்சர் டீ இருக்கும் நீங்க நினைப்பீங்க. கிடையாது, நினைச்சேன். எஸ், ஆனா நல்ல விஷயம் வந்திருக்கு. ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி வந்திருக்கு. அடேங்கப்பா, சூப்பர். எஸ். சோ என்ன கேள்வி என்றால், பைலட்டாவே நீங்க நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்கீங்க, நிறைய சம்பளம் வாங்குவீங்க. பட் ஏன் சினிமாக்கு வந்தீங்க? ஏன்னா சினிமாங்கிறது ஒரு ரிஸ்கியான ஃபீல்டுன்னு தானே சொல்லுவாங்க. ஏன் வந்து பைலட் இல்லப்பா சினிமா தான்ப்பான்னு எந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துச்சு? மேம், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 11 to 12 இயர்ஸ் பிஃபோர் ரான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் வெறும் ஆக்டரா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ ஒரு டெக்கேட் ஆனதுக்கப்புறமும் நான் விடாமல் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படின்னா யூ ஷுட் நோ தட் இது எவ்வளோ முக்கியம் எனக்கு அப்படின்ட்டு, இது இந்த பேஷன் எவ்வளோ முக்கியம்ட்டு. எல்லாருக்கும் ஒரு கெரியர் இருக்கும், அந்த கெரியரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒரு பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஃபைனலாக
ஏதோ ஒன்று பண்ணணும் நம்மளுக்கு எப்பவுமே தோணும்ல. இது சாட்டிஸ்ஃபைட் ஆகல, நான் ஏதாவது ஒன்று பண்ணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ளதுதான் எனக்கு சினிமா. சினிமா வந்து பாக்குறது போக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுல டிஃப்ரெண்டா ஏதாவது செய்யணும். ஏன்னா நீங்க கேட்குற மாதிரி எல்லாருமே பண்றாங்க. ஒரு கமர்ஷியல் சினிமா எடுக்கிறாங்க, ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. பேரலா நம்ம வேற ஒன்று ட்ரை பண்ணுவோமே. இப்போ நான் என் பேரை டேரக்டர்னு போடுறேன்னா அதுல ஏதாவது ஒன்று வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணதான் இது. ஓகே, ரிஸ்கின்னு தெரிஞ்சாலுமே இந்த ரிஸ்க் எடுக்க நான் ரெடிப்பா, இதுதான் என்னோட காதல் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஃப்ளைங் பண்றதே ரிஸ்க் தானே மேம். அதுக்கு மேல நான் யார்ப்பா இவரு பின்றாரு வேற மாதிரி. அதுக்கு மேல வேற என்ன மேடம் வேணும் உங்களுக்கு? ரிஸ்க்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சாப்பிடுற மாதிரி ரஸ்க் எல்லாம் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் மேலேயே பறந்தாச்சு மேலேயே அப்படிங்கிறீங்க. பறந்தாச்சு உங்களுக்கு. அதுக்கு மேல ஓகே, நைஸ். ஓகே, சோ அடுத்த டீ நீங்க தான் சூஸ் பண்ணும். மசாலா, பிளாக், மாச்சா. ஓகே, பிளாக் டீ. பிளாக் டீ. ஓகே, பிளாக் டீ உள்ளே அல்வாவா? அல்வா வந்திருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, போட்டோகிராஃபர் மூவிலேயே வந்து யார் இந்த அல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்? பிரேம் சார். பிரேம் சார் இவரு நம்ம கோ-டைரக்டர். கோ டைரக்டர், அவருக்கு தான் இந்த அல்வா டெடிகேட் பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர். உங்கள்ட்ட என்ன, நான் அவங்கள்ட்ட அல்வாங்கிறது வேற கேள்வி கேட்பேன், ஆனா அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க நம்ம ஷோக்கு, அதனால வேற கேள்வி. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றால், நீங்க வந்து ஒரு டைரக்டரா வந்து ஒரு மூவி, ஒரு கதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய டீலா இருக்கும். ப்ரொடியூசர் கிடைக்கிறதே அப்பா என்னடா இது ஒரு பெரிய போராட்டமா இருக்குன்னும் போது நிறைய அல்வாக்கள்லாம் நீங்க வாங்கியிருப்பீங்கல்ல. அந்த மாதிரி மறக்க முடியாத அல்வா, நீங்க சினிமா துறையில வாங்கின அல்வானா அது என்னது? நான் போய் எந்த ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணாலுமே, இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணாலுமே, நீங்க இப்போ இண்டஸ்ட்ரியில உள்ள இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ்லாம் நான் போய் பார்த்திருக்கேன். அவங்க கொடுக்குற ஒரே அல்வா, எனக்கு நீ பறந்துகிட்டு இருக்க, உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்ற எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. காமனா எல்லாம் பேசி வச்ச மாதிரி ஒரு SMS போட்ட மாதிரி ஒருத்தர் வருவான், அவனுக்கு இதே பதில் சொல்லுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஓ ஆமா, ஆல்ரெடி நல்ல வேலையில இருக்கீங்க, பறந்துகிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் உங்க இடத்துக்கு வர ஆசைப்படுறோம், நீங்க என்னங்க இங்க வந்துகிட்டு அப்படின்றோம். ஓகே, இதுதான் காமன் அல்வா எனக்கு கிடைக்கும். ஓகே, நைஸ். அண்ட் ஆக்சுவலா பைலட்டா ஒரு ஜர்னி நிஜமாலே சொல்ற மாதிரி பறக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆம்பிஷனா இருக்கும். சோ பைலட் அண்ட் டைரக்ஷன், ஓகேவா? இப்ப ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ணும். எய்தர் யூ கேன் பி a pilot or you can be an actor director. எது சூஸ் பண்ணுவீங்க? Being a pilot. பைலட் தானா? That is my bread and butter. I'm too good at it. அப்படியா? நைஸ், நைஸ். So I've been doing that for almost 1.5 decades la. ஆஹா. அண்ட் அதே மாதிரி இப்படி பறக்கும் போதெல்லாம் வந்து பயங்கர நிறைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் கிடைக்கும்ல ஒரு பைலட்க்கு. அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நடந்த ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? எல்லா பைலட்ஸ்க்கும் வந்து அந்த ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துராது. ஸோ எல்லாருமே வந்து வெதர் ஃபெனாமினன் ஃப்ளை பண்ணுறதா வந்து எல்லாருமே த்ரில்லிங்காக சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க என்ஜின் ஃபெயிலியர்ஸ், என்ஜின் ஃபயர் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க ரீசெண்டாக. அது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆனதில்லை, தேங்க்ஸ் டு காட் ஆல்மைட்டி. பட் வெதர் ஃபெனாமினன், சைக்ளோன் ஃப்ளை பண்ணியிருக்கேன், இருக்கலே ஒஸ்ட் வெதர் இன்டு ஆல் த லேண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் பர்டிகுலராக இது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் நிறைய இருக்கு. காமனா எல்லா பைலட்ஸ் என்ன ஃபேஸ் பண்றாங்களோ அதே தான் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பேர்ட் ஹிட் ஆயிருக்கு, என்ஜினை உடைச்சு ஒரு பேர்டு உள்ள போயிருக்கு. ஓகே, ஆமாமா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அண்ட் நீங்க ஃப்ளை பண்ண கண்ட்ரீஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த கண்ட்ரினா எந்த கண்ட்ரி சொல்வீங்க? எனக்கு துபாய் ரொம்ப பிடிக்கும். துபாயா? ஓகே, நைஸ், அற்புதம். இப்ப வந்து யார் சூஸ் பண்ண வேண்டும்? நீங்கள் தான். மசாலா டீ, மாச்சா டீ? சரி, எனக்கு நம்ம மசாலா மேல நம்பிக்கை இல்ல, மாச்சா டீ. மாச்சா டீ. ஓகே, மாச்சா டீ உள்ளே பேட்டரி. எஸ், பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க லைஃப்ல வந்து ரொம்ப லோவா இருக்கும் போது யாரு பேட்டரி மாதிரி உங்களை பூஸ்ட் பண்றது? ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேமிலி, மை வைஃப். அதான் வைஃப் தான் லைஃப்னு வரணும். எஸ் எஸ், அத கண்டிப்பா அவங்களும் தான். ஓகே, சோ அவங்க தான் பூஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சினிமால வந்து ஒரு காதல் வந்திருக்கு, நீங்க பைலட்டா இருந்துமே. சோ சினிமா வந்து இவரை பார்த்து தான்ப்பா எனக்கு பயங்கரமா ஒரு இன்ஸ்பைரிங் ஃபேக்டரே வந்துச்சு, இவரை மாதிரி நானும் ஆகணும் சினிமாலனா யார சொல்வீங்க? விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார். ஓகே, அவரை சொல்லுவோம் நான் எப்பவுமே. நைஸ். சோ அவங்களோட படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நானும் இல்ல அப்படி இல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தட் இஸ் டிஃபரெண்ட். பட் அவரை பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. அவர் வந்து எப்பவுமே ஒரு தோயவடைய மாட்டாரு, எல்லாத்துலயுமே ஒரு ஒரு லெவல்ல போயிட்டே இருக்காருல, அடுத்தடுத்து ஒன்று போயிட்டே இருக்கு. ஸோ தட் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி. எங்கேயுமே கிவ் அப் பண்ண மாட்டாரு. ஆஹா, சூப்பர். ஜனனி, நீங்க சொல்லுங்க, யார் உங்களுக்கு வந்து நம்ம சினிமா ஃபீல்ட்லயே பயங்கர இன்ஸ்பைரிங் ஃபேக்டரா இருக்காங்க? யாரை இன்ஸ்பிரேஷனா சொல்லுவீங்க நீங்க? நிறைய பேர் இருக்காங்க, யார சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு இவங்கள பார்த்து ஆஹா எனக்கும் இவங்கள மாதிரி ஆகணும் நம்ம சினிமா துறையில? சாய் பல்லவி மேம். சாய் பல்லவி. ஓகே, நைஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க, மணித்திரம் படம். விஜய் சேதுபதி and சாய் பல்லவி. வாவ். ஆமா, பிகாஸ் அவங்க தான் நிறைய வந்து கிளாமர்லாம் பண்ண மாட்டாங்க. சோ ஒரு மாதிரி அப்படியே சட்டிலா மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஓகே, பட் ஆக்சுவலா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்விதான். நீங்க வந்து நிறைய இன்ஹிபிஷன்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, ரொமான்ஸ்னா ஓவர் ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் பண்ண மாட்டேன், கிளாமர் பண்ண மாட்டேன். பட் ஆக்சுவலா சினிமா ஃபீல்டுன்னு வரும்போதே அப்போ உங்களுக்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. சோ நிறைய ஆடியன்ஸ்க்கும் நீங்க ரெஜிஸ்டர் ஆக மாட்டீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டீல் பிரேக்கரா இல்லையா?
அதனாலதான் நான் நியூஸ் ரீடிங் ஆங்கரிங் பண்ணிட்டே இருக்கேன். பிகாஸ் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா என்னால தைரியமா அதுல கால் எடுத்து வச்சிட முடியும். பரவாயில்ல, எல்லாமே பண்றோம், ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். பிகாஸ் இதுல விட அதுல நல்ல பேமெண்ட் தான். ஸோ அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னா நான் தைரியமா அதுக்கு போக முடியும். பட் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு. எனக்கு மீடியா சினிமா அப்படின்னும் போதே வீட்டுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுவாங்க. அண்ட் என்னோட வில்லேஜ்ல எல்லாம் பொண்ணுங்களை அவ்வளவு சீக்கிரம் வெளியில அனுப்பவே மாட்டாங்க. ஸோ இப்ப போயிட்டு நான் பாட்டுக்கு கிளாமர்லாம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தா அவ போயிட்டு அப்படி ஆயிட்டால, நீயும் அப்படி ஆயிடாத அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்ப நான் வந்து ஒரு நியூஸ் ரீடரா இருக்கேன், ஒரு ஆங்கரா இருக்கேன், ஒரு டீசென்டான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நாளைக்கு யாராவது வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சா எக்ஸாம்பிளா சொல்லுவாங்கல்ல, ஓகே அந்த பொண்ணும் போயிட்டு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கு, ஸோ நீங்களும் போங்க அப்படின்னுவாங்க. பிகாஸ் நான் வந்து வெளியில வர்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணேன். நான் அவ்வளோ ஈஸியா வெளியில அனுப்பல. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் என்னோட ஊர்ல இருந்து வெளியில வந்தேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதனால நான் இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னால என்னோட அம்மா அப்பா வந்து எந்த விதமான ஒரு அவமானங்களையும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ எனக்கு அதனால நான் எப்பவுமே வந்து இந்த நியூஸ் ரீடிங் ஆங்கரிங் வந்து நான் வச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு என்னோட இதுல கிடைக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவு. இப்போ மசாலா டீ தான் பாக்கி இருக்கு. நானே பாத்துட்டோமா? மசாலா டீ உள்ளே வெங்காயம். நான் கூட காதல் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், வெங்காயம் வந்திருக்கு. சோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இந்த படத்துல போட்டோகிராஃபர் படத்துல உங்களுக்கு நிறைய எமோஷனல் காட்சிகள்லாம் எதிர்பார்க்கலாமா? ஆமாங்க, பார்க்கலாம். அப்படியே ரொம்ப அழற மாதிரியா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியா? இருக்கு, சாட் சீன்ஸ் இருக்கு. சாட் சீன்ஸ்லாம் இவங்கள கொண்டுற மாட்டீங்கல்ல கதையில? சொல்லக்கூடாது. இல்லையே, நீங்க கொடுக்குற ரியாக்ஷன்லயே ஹீரோயின் வந்து கத்தம் கத்தம்னு நினைக்கிறேனே நானு. சொல்லக்கூடாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், வெரி ஸ்மார்ட்யா. சொல்லக்கூடாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஹீரோ அவர்களே நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி எமோஷனல் காட்சிகள்லாம் எதிர்பார்க்கலாம்? இந்த படம் வந்து ஸ்ட்ரெயிட் டு த ஜானர் மூவி. ஸோ இதுல காமெடியோ ஃபன் எலிமெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா எமோஷனல் மூவி தான். ஓகே. கம்ப்ளீட்லி எமோஷனல் மூவி. இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் எமோஷனல் த்ரில்லர்னே சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால லாட் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. நீங்க ஆனியன் எடுத்தோடனே எனக்கு வந்து தோணுது வந்து லேயர்ஸ் தான். ஸோ இந்த படத்துல வந்து சர்ஃபேஸ் லெவல்ல உங்களுக்கு ஒரு ஹாரி பாட்டர் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும், சூப்பர் நேச்சுரல் அது இதுன்ட்டு. பட் அது போக உள்ள வந்து ஒரு 2-3 லேயர்ஸ் ஆஃப் ஃபில்ம் இருக்கு. ஓகே. அண்ட் ட்ரெய்லர்ல பார்த்தா ஒரு பாட்டு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு தெரியுமா? நிக்காம ஓடு 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 ஓடுன்னு தான் ஓடிக்கிட்டே இருக்காரு இவரு ட்ரெய்லர் ஃபுல்லா. யார் உங்களை துரத்துறாங்க? படம் ஃபுல்லா நான் ஓடிட்டு தான் இருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஓகே. யாரும் துரத்தல, நானா தான் உன்னை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். ஓகே. நீங்க தான் யாரையோ துரத்துறீங்க. நான் உன்னை நோக்கி ஓடிட்டு இருக்கேன், நான் யாரையும் துரத்தல. ஓஹோ, அது என்ன நோக்கிங்கிறத நாங்க தியேட்டர் போய் பார்க்கணும். கரெக்டா? நாங்களே நல்ல ஹிண்ட் கொடுத்துறோம். சூப்பர். அண்ட் டீ பார்ட்டி அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. சூப்பர். இப்ப அடுத்த செக்மெண்ட் ரெடியா நீங்க? இப்ப வந்து உங்களுக்காக அருமையான ஒரு செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட் பேரு என்னன்னா சாப்பாடு செக்மெண்ட். ஓகே. வந்து ஃபர்ஸ்ட் டீ கொடுத்து உங்களை வந்து வெல்கம் பண்ணியாச்சு. சோ சாப்பாடு வந்து போலி சாப்பாடு வந்து உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. நீங்க வந்து சூஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து எந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ்டே டெலிவர் பண்ணும். ஓகே, ஆரம்பிச்சலாமா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. மீன் குழம்பு. ஓகே. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். ஆட்டுக்கால் பாயா. ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம். பீட்சாவா பர்கரா? பீட்சா. ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. வேற வழியே இது சாப்பிட்டாதான் உயிர் வந்து நீங்க பொழைக்க முடியும். அந்த கார்டுல மாட்டிக்கிட்டீங்க. அந்த கார்டுல இதான் கிடைக்குது, பீட்சா கிடைக்குது, பர்கர் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு விசித்திர கார்டு. அப்ப என்ன சூஸ் பண்ணுவீங்க? சரி, ஓகே. அந்த மாதிரி நிலைமைனா பர்கர். ஓகே. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ். ஓகே. சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. பிரெட் ஆம்லெட்ட மதிக்கல. சிக்கன்ற இடத்துல அதுக்கப்புறம் வேற எதுவுமே நிக்காது. ரைட். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. ஓகே. நண்டு ரசமா தக்காளி ரசமா? தக்காளி ரசம். நண்டு ரசம். ஓகே. மசாலா வடையா மெது வடையா? வடைலாம் சாப்பிட மாட்டோம். காட்டுல மாட்டிக்கிட்டீங்க. காடுல மதிகட்டான்னு சொல்லல, மசாலா வடை கிடைக்குதுன்னா அதான் சரி, மசாலா வடை. ஓகே. ஓகே. மசாலா வடை. ஓகே. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். ஓகே. நீங்க பைலட்னால சொல்லுங்க. பைலட் வந்து ஆகுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை? அண்ட் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பைலட்னா வந்து பவர் இருக்க கூடாது அண்ட் நிறைய கிரைட்டீரியா இருக்குல்ல. சோ பைலட் ஆகுறதுக்கு என்ன விஷயங்கள் தேவை? பேசிக் கிரைட்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே மெடிக்கல் ஃபிட்னஸ். ஸோ அதுல வந்து 2 கிளாஸஸ் ஆஃப் ஃபிட்னஸ் இருக்கும். அதுல கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க கிளாஸ் 1ல பாஸ் பண்ணணும்.
பண்ணீங்கன்னா தான் உங்களால கமர்ஷியல் பைலட் ஆக முடியும். ம். பேசிக்கலி உங்களுக்கு எல்லாமே ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாண்டர்ட் பைலட்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை தான் கமர்ஷியல் பைலட் எதிர்பார்ப்பாங்க. ஐ சைட்டாக இருக்கட்டும், உங்களோட பாடி மூமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி யூ ஷுட் பி பர்ஃபெக்ட் இன் எவ்ரி சென்ஸ். அதுக்கு அடுத்து வந்து ஃப்ளைங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம். ம். சர்டன் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஃப்ளை பண்ணணும், இத்தனை ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணிட்டு ஸ்கில் டெஸ்ட்னு இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா they'll give you லைசன்ஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி பல்க் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணணும்ல பைலட் ஆகுறதுக்கு. ஆனா அது திருப்பி நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம். கரெக்டா? இட் டிபெண்ட்ஸ், நீங்க இப்போ எங்க போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரின் போயிடுறாங்க. ஏன்னா ஃபாரின்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யூஎஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, பிலிப்பீன்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிடுறாங்க. உங்களோட வசதி பொறுத்து, உங்களோட ஃப்ளைங் ஸ்கூல் பொறுத்து. ஓகே, நைஸ். சோ சாப்பாடு செக்மெண்ட் அருமையாக முடிஞ்சிடுச்சு. அடுத்த செக்மெண்ட் உங்களுக்காக வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கவா? நிச்சயமாக. கிரில் சிக்கனா ஷவர்மாவா? நான் ஒரு வெஜிடேரியன் தெரியுமா? நெக்ஸ்ட். பட் யா ஐ லைக் ஷவர்மா. ஷவர்மா, ஓகே. ஃபலாஃபல் ஷவர்மா. சொல்லிட்டு ஷவர்மா. இல்ல, ஃபலாஃபல். ஷவர்மா நம்ம ஃபலாஃபல் சாப்பிடலாம் ஷவர்மா அல்லவா? இருக்கு. ஓ ஓகே ஓகே. இப்ப அடுத்த செக்மெண்ட் உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட் பேர் வந்து எஸ்பிரஸோ. நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். நான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இவங்க சொன்ன பதில நீங்க சொல்லக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. நான் ஒரு அறிவாளி. என் வழி எல்லார் வழியும் தான். ஓகே. ஐ லவ் சாப்பாடு. ஐ ஹேட் நன். நன்னுங்கிறது என்ன? இங்கிலீஷ். எஸ். முதல் சார் எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட். சோ அதனால சார் நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன் சார். அவங்க வந்து உஷாரா கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு. என்ன ஃபுல்லா குடிக்கணும் நீங்க? கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போம். நம்ம நிறைய இதுக்கு அப்புறம் தப்பு பண்ணுவேன். அப்படி. ஓகே. ஐ ஹேட். ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இல்ல அவங்க குடிக்க வைங்க. ரொம்ப யோசிங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆமா குடிக்க வைங்க. இந்தாங்க. குடி. எனக்கு புரியல. இது என்னது இது? வாட் இஸ் திஸ்? என் வாழ்க்கையில் சினிமா. ஒரு அங்கம். வாழ்க்கையில் சினிமா. தொழில். நான் அடிக்கடி தூங்குவேன். டிவி பாப்பேன். ஏங்க தொலைக்காட்சி பாப்பன்றதெல்லாம் அப்படிதான் சொல்லணும். அதுதான் நம்மளோட ரூலே. ஃபுல்லா இது நல்லா குடிங்க. என் வாழ்க்கை. என் கையில். என் வாழ்க்கை. நான் கரெக்டா பாத்துக்குவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. எனக்கு கோபம் வந்தா அழுவேன். கோபம் வந்தா கோமே வராது எனக்கு. ஜாலியா இருந்தா எப்பவுமே ஜாலியா தான் இருப்பேன். அவர் ஜாலியா இருப்பேன். தேங்க் யூ பா. தேங்க் யூ ஜனனி. யூ ஆர் வெரி ஸ்மார்ட். ஏங்க போட்டு விடுறீங்களா நீங்க? வேணும்னே இந்த ஜூஸ் குடிக்கணும் நீங்க தப்பா சொல்றீங்களா? அருமையா இருக்கு. ஓகே. ஜாலியா இருந்தா நிறைய சாப்பிடுவேன். ஓகே. நான் ஒரு நாள் சிஎம் ஆனா எல்லார் மாதிரியும் மக்களுக்கு நல்லதுதான் பண்ணுவேன். ஓகே. நான் ஒரு நாள் சிஎம் ஆனா என்ன பண்ணனும்னு தெரியாம விட்டுருவேன். என்னோட கிரஷ் என்ன பார்த்தா திருப்பி பாப்பேன். என்னோட கிரஷ் என்ன பார்த்தா திரும்ப பார்க்க மாட்டேன். ஓகே. என் காதல் கதை அப்படின்னு ஒண்ணு இல்ல. என் காதல் கதை அழகானது. ஓகே. கேமரா முன்னாடி நான் நடிக்கிறது இல்ல. கேமரா முன்னாடி நான் நடிப்பேன். வெகேஷன்னா துபாய். வெகேஷன்னா வகேஷன்லாம் பெருசா இல்லைங்க. என் போன்ல அதிகமா இருக்கிறது வாட்ஸ்அப் மெசேஜ். ஏங்க வாட்ஸ்அப்ன்றது மெசேஜ்ங்கிறது அஷோ. என் போன்ல அதிகமா இருக்கிறது இது குடி. குத்துருங்க. நம்பர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? கிடையாது. முடிஞ்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான் குடிச்சிட்டோம். எண்கள். ஒரு தமிழ் நியூஸ் ரீடருக்கு நம்பர்ஸ் என்னன்னு தெரியல. டக்குன்னு வரல சார். கஷ்டமா. குடிச்சிருங்க அவ்வளவுதான். ஓகே. ஃபுல்லா குடிங்க ஃபுல்லா. போதும். थैंक यू. ஓகே. நான் ஆன்லைன்ல அதிகமா வாங்குறது துணி. நான் ஆன்லைன்ல அதிகமா வாங்குறது துணிதான். சொன்ன பதிலே சொல்லக்கூடாதுன்னு. இதுல யார் அப்ப தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல. மாத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவர் தான் நிறைய குடிச்சிருக்காரு. நாங்க ரொம்ப கம்மியா தான் குடிச்சோம். அப்படியா? நான் கேட்டது எல்லாரும் கொடுப்பாங்க. நான் கேட்டது யாருமே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கிடைத்தது எல்லாமே கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைத்தது எல்லாருக்கும் கிடைக்கணும். அடிக்கடி சொல்ற போய். நான் போய் பேச மாட்டேன். அதான் போய். ஓகே. அடிக்கடி சொல்ற போய். நான் அப்புறமா பேசுறேன். ஃபைனலா அடிக்கடி சொல்ற வார்த்தை நன்றி. ஓகே. ஓ மை காட். எப்படி தமிழ்ல சொல்லுங்க? ஓ மை காட். கடவுளே. ஓ மை காட். நீங்க அடிக்கடி என்ன சொல்லுவீங்கன்னு தான் கேட்டாங்க அவங்க. அட கடவுளேன்னு நீங்க சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். போதும். தேங்க் யூ. ஓகே. ஜனனிக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க் யூ.
ஸோ போட்டோகிராஃபர் அப்படிங்கிற டைட்டில் இருக்கிறதுனால நீங்க சொல்லுங்க, உங்களோட லைஃப்லயே வந்து மறக்க முடியாத ஒரு போட்டோனா எந்த போட்டோ? நான் ஏர்கிராஃப்ட்ல இருக்கிறது அந்த பிக்சர்ஸ் தான். பிக்சர்ஸ் தான். சூப்பர். ஜனனி, உங்களோட லைஃப்ல மறக்க முடியாத புகைப்படம்? மறக்க முடியாத புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் நியூஸ் படிக்கிறது, தென் மூவிஸ் பண்றது, நிறைய போட்டோஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ட்ரெஷர் பண்ணி வச்சிருக்கேன். ஆஹா, சூப்பர். அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வந்து செலிபிரிட்டிஸ்லாம் அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். 2 சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலன்னா எப்படி? சைன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். என்னடா, இந்த கப் உங்க சைனுக்காக காத்துட்டு இருக்கு. சைன் பண்ணிடலாமா? வித் லவ், ஜனனி. லவ் ஃபார் எவர், அஷ்ரப். சூப்பர். ஸோ 2 பேரும் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப கலகலன்னு நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் ஃபோட்டோகிராஃபர் படத்தை பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் ஃபோட்டோகிராஃபர் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much for coming. Thank you. தேங்க்யூ ஸோ மச். தியேட்டர்ல பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. Thank you.